அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 20/12/2023 முதல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி. மேசராசிக்கு இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். 10ஆம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரக பார்க்கப்படுகிறார். ஆனால் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக இருக்கிறது. மேசராசிக்கு அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமானவராக பார்க்க முடியாதுங்க சனி. ஏனென்றால் மேசராசி அவரது நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேசராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக சனியை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் கொடுப்பதும் கெடுப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுப்பார். எனவே சனி பெயர்ச்சியை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. வாக்கிய கணித ரீதியாக சனி பெயர்ச்சி 20/12/2023 முதல் மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க. அன்றைய தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிக்கிறார். கன்னிராசியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிக்கிறார். ஆட்சி பலம் பெற்று சனியின் நட்பு கிரகமான சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சனிக்கு உச்ச வீடாக பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் வலுவாக சுக்கிரன் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கிறார். அதேபோன்று வக்ரகதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அரை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றன. சூரியன் தனுசு ராசியில் வீற்றிருக்கிறார். மீன ராசியில் சனியின் நட்பு கிரகமான ராகுவும் பகை கிரகமான சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். 20/12/2023 அன்று சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று 6/3/2026 வரை வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் பொதுவாகவே சனி பகவான் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதே போன்று 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைக்கும். ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் முற்பகுதியும் பிற்பகுதியுமாக இருக்கக்கூடிய 12 மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்கும். அதைவிட சற்று சிரமம் குறைவான தருணமாக பார்க்கப்படுவது 4 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இப்படி அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நிச்சயமாக சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சனி எழுதிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது. உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி அந்த சிறிய குருவியை உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து கருடன் அந்த குருவியினுடைய ஆயுளுக்கு ஆபத்து வந்து விட்டது. ஏனென்றால் யமன் இப்படி பார்க்கிறாரே, அவர் இப்படி பார்ப்பது அந்த குருவிக்கு அவ்வளவு நல்லதல்ல, நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருடன் நினைத்து அந்த குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆறுகள், பல கடல்கள், பல மலைகள் தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் சிறிது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த குருவியை பத்திரமாக இறக்கி விடுகிறாருங்க. அப்படி இறக்கிவிட்டு யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார், ஆனந்தம் கொள்கிறார். ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விழுங்கி விடுகிறது. மர பொந்திலிருந்து வெளிவந்த பாம்பு அந்த குருவியை விழுங்குவதை கண்ட கருடன்
நாம் எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வந்தோம். ஆனால் நாமே இந்த குருவிக்கு யமனாக மாறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது யமனிடம் சென்று ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு யமன் சொல்கிறார், இந்த சிறிய குருவி இன்னும் சில மணி நேரத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மர பொந்தில் வசிக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது. ஆனால் இந்த குருவி இங்கு இருக்கிறதே என்று வியர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். எழுதியபடியே அது நடந்து முடிந்தது என்று யமன் கூறுகிறாருங்க. இதை பார்த்தவுடன் கருடன் அப்படியே வியப்பில் ஆளுகிறாருங்க. இதை கேட்டதும் இப்படிதான் மனித வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏதோ ஒன்று நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும், அது நடைபெறும். அதிலும் குறிப்பாக சனி எழுதிய தலைவிதி, ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி நிச்சயமாக இதுபோன்ற சிரமத்திற்கு உட்படுத்தாது. நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மேசம், சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசியை பார்க்கிறாருங்க. அவருடைய பார்வையின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். உறவுகளை கையாளும் போது ஏற்பட்ட மன வருத்தம், சங்கடம், சச்சரவுகள், தொந்தரவு போன்ற அனைத்தையும் நிச்சயமாக மாற்றி கொடுப்பாருங்க குரு பகவான். இதே நாளில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சனியும் பயிற்சி அடைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே 2 கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் 20/12/2023 முதல் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி, இதை யாராலும் மாற்ற முடியாது என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய சனி மிக வலுவாக 3, 7 மற்றும் 10ஆம் பார்வையாக ஜென்மராசி 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 3ஆம் பார்வையாக சகாயஸ்தான பார்வையாக ஜென்மராசியை பார்க்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் விலகும். புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் விலகுகிறார் லாப சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான். எனவே சந்தோஷமான குடும்ப சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் இனிமையாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சப்தம பார்வையால் வெளிப்படுத்துகிறாருங்க. குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் என்பது அபிவிருத்தியாகும். பூரண ஆயுள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான். பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். சந்தித்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு விதமான விழாக்களை கொண்டாடுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் அனைத்தையும் விலக்குகிறாருங்க. லாபஸ்தானத்தில் வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி இது மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக இடமாறுதல், வேலை மாறுதல் என பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவை மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் லாபம் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த உச்சபட்ச தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் மிக வலுவான
வலுவான அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சனி பெயர்ச்சி அடையும் போது லாபஸ்தானத்தில் சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 7ல் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து மக்கள் மத்தியில் நல்ல பெயர் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாயும் சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே அரசியல் கலைத்துறையில் எப்படி புதிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அதே போன்று விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனி வக்ரகதியில் சென்றாலும் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் 2 முறை வக்ரகதியில் செல்ல போகிறாருங்க. அப்படி சென்றாலும் மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல பிரச்சனைகள் அனைத்தையும் சமாளித்து நல்ல லாபம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.